நான் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு அனல் மின் நிலையம் வந்து பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா, நார்மலாக சாதாரண ஒரு குண்டு 155 mm உள்ள ஒரு குண்டு வெடிச்சதுனாவே ஒரு ரேடியஸில் ஒரு 100 மீட்டருக்கு வந்து சுத்தமாக காலி ஆகி போயிடும். அப்போது அவ்வளோ பெரிய அனல் மின் நிலையம் வெடிச்சதுன்னா தூத்துக்குடி மாவட்டமே மொத்தமாக காணாமல் போயிடும். அப்படின்ற பட்சத்தில் அந்த திட்டம்லாம் நமக்கு தேவையா? மக்கள் வந்து வாழ்கிறத தான் நினைக்கணுமே தவிர சாகணும்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து எதிர்த்து போராடுறாருன்னா கண்டிப்பாக சீமான் தான். அது ஈழத்தமிழர்கள் வந்து கஷ்டப்படும் போது விஜயோட கொடுத்த தொகையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன் நான். தமிழர் வந்து படுகொலை செய்யப்பட்டதை பற்றி ஒரு நாள் கூட விஜய் வந்து பேசவே இல்லை. அதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கு நிலைமையில தமிழ்நாட்டை விட்டு ஒரு தமிழன் வெளியே போய் வாழ்றான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ இன்னல்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து யாருக்குமே எதுவுமே தெரியறது கிடையாது. சந்திர மரம் வெட்டும் போது ஆந்திராவில் வந்து தமிழில் வந்து அடித்து சாவடிச்சிட்டானுங்க. இன்ன வரைக்கும் அந்த விஷயத்த பேசுகிறவங்க யார்? இதே கர்நாடகாவில் போனால் ஒரு தமிழை பார்டர் தாண்டி போனாலே அவனை அலட்சியமாக பேசுகிறாங்க, கன்னத்தில் அடிக்கிறானுங்க. அதை பற்றி பேசுகிறவங்க யார்? இந்த மாதிரி ஒரு விஷயத்தாவது விஜய் பேசியிருப்பாரா? இலவசம் கொடுத்து மட்டும் மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பொறுத்த முடியாது. வாய்ப்பு கொடுப்பீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன். என்ன காரணம்? காரணம்னா வருங்காலத்துக்கு தேவையான அரசியலை வந்து அவங்க தான் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வாய்ப்பு கொடுக்க மாட்டேன், திமுக வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா வந்து மலை வளங்கள் நிறைஞ்ச ஏரியா. அந்த ஏரியாவில் மொத்தமாகவே இருக்கிற ஹில் ஸ்டேஷன் எல்லாத்தையுமே இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனால அடுத்த தலைமுறைக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்னா அது கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா மலையிலேருந்து வர்றது தான் தண்ணி. அப்படின்ற பட்சத்தில் எங்கள் ஏரியாவில் இருக்கிற பாலரெல்லாம் இப்போ வற்றி போச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பாலத்தில் எல்லாம் தண்ணி வரும். ஆனால் தண்ணி வந்த ஒரு 3 மாதத்துலேயே வந்து பாலாறு வடிஞ்சு போயிடும். ஏன்னா எந்த ஒரு அணைகளுமே கிடையாது பாலத்தில். இதே வந்து 23 கிலோமீட்டர் 24 கிலோமீட்டர் தான் ஆந்திராவில் வந்து ஆறு வந்து போயிட்டுருக்கு. இருந்தாலும் அங்கே கிட்டத்தட்ட கணக்கே இல்லாத அளவுக்கு தடுப்பணைகள் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி தடுப்பணைகள் கூட கிடையாது. என்னுடைய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு வந்து அவ்வளோ ஒரு பஞ்சம். எங்கள் மக்களோட பல்லு வந்து நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா தண்ணியோட வளம் சரியில்லை. அதே மாதிரி நான் இருக்கிற ஏரியாவில் வந்து வாணியம்பாடி அங்கே வந்து தோல் தொழிற்சாலை வந்து அதிகம். அந்த கழிவுகள் இப்போது அந்த மேனுஃபேக்சரிங்லாம் இங்கே நடக்கிறதுனால தானே அந்த நீர் மாசுபாடு வந்து அதிகமாக இருக்குது. இன்ன வரைக்கும் இன்றைக்கி லெவலில் வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் குடிக்க முடியாத அளவுக்கு மாறிடுச்சு. எல்லா தண்ணியில் வந்து யுரேனியம் அளவெல்லாம் அதிகமாகி போச்சு. அதனால் குடிக்க கூட லாய்க்கு இல்லாத நிலைமை. இப்படி வந்து இயற்கை சார்ந்த ஒரு அரசியலை முன்வைக்கிறது யாருன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அவங்க பேசுகிற அரசியல் பிரச்சாரம் அதை பார்க்கும்போது மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒரு பிரச்சாரம் பண்ணும் போதும் எனக்கு வந்து யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு தோணுதுன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும்னு தோணுது. ஏன்னா இன்றைக்கி நான் வாழ்கிறேன், நான் வாழ்ந்துட்டு செத்து போயிடுவேன். இதே ஒரு விஷயம் என்னுடைய ஜெனரேஷனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இயற்கை வளங்கள் எல்லாம் கண்டிப்பாக பாதுகாக்கப்படணும். அப்படி பாதுகாத்தா தான் என்னுடைய பசங்க வந்து இந்த உலகத்தில் வாழ முடியும். அதனால் வந்து என்னுடைய வாக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் நான் வாக்கு செலுத்தலான்னு இருக்கேன். ஆனால் எல்லா கட்சிகளுமே வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு இருக்கும்போது சீமான் மட்டும் தனிச்சே நின்று போட்டி போடுறாரு, வேட்பாளர் அறிவிச்சிடுறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? தனிச்சு நின்று வென்றுவாரா? கண்டிப்பாக முடியும். ஏன் முடியாது? இப்போது 2010 வந்து கட்சியை ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாட்டிலேயே வந்து 3வது பெரிய கட்சியாக வந்து அவர் தான் வந்து இப்போ இருக்கார். ஆனால் இன்றைக்கி நிலைமையில் சோஷியல் மீடியா எல்லாமே அவரை வந்து முடக்குறாங்க. இன்றைக்கி லெவலில் எல்லா சேனல்லையும் வந்து அவங்களுடைய கட்சி சம்மந்தமாக தான் இந்த இடத்துல இவங்க நல்லது செஞ்சாங்க, இந்த இடத்துல அவங்க நல்லது செஞ்சாங்க. சோஷியல் மீடியா சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி வந்து இவ்வளோ வளர்ந்து வந்து ஒரு பங்களிப்பை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க செய்கிற விஷயந்தான். இன்றைக்கி வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா போராட்டத்துக்கும் போய் நிற்காத இடமே கிடையாது ஸ்ரீமான். எல்லா இடத்துலையும், அதுவும் குறிப்பாக வந்து விவசாயத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தோல் கொடுப்பார். மற்ற பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனை, துப்புரவு பணியாளர் பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் வந்து அவர் கண்டிப்பாக போய் குரல் கொடுப்பார். அதே மாதிரி நமக்கு இயற்கைக்கு எதிராக எந்த ஒரு நலத்திட்டங்கள் வருது அப்படின்னாலும் இன்ன வரைக்கும் எதிர்க்கிறது வந்து சீமான் தான். இதே ஒரு விஷயம் அந்த ஸ்டெர்லைட்டை பற்றி பேசுகிறாங்க, அனல் மின் நிலையத்தை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. நான் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு அனல் மின் நிலையம் வந்து பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா, நார்மலாக சாதாரண ஒரு குண்டு 155 mm உள்ள ஒரு குண்டு வெடிச்சதுனாவே ஒரு ரேடியஸில் ஒரு 100 மீட்டருக்கு வந்து சுத்தமாக காலி ஆகி போயிடும். அப்போது அவ்வளோ பெரிய அனல் மின் நிலையம் வெடிச்சதுன்னா தூத்துக்குடி மாவட்டமே மொத்தமாக காணாமல் போயிடும். அப்படின்ற பட்சத்தில் அந்த திட்டம்லாம் நமக்கு தேவையா? மக்கள் வந்து வாழ்கிறத தான் நினைக்கணுமே தவிர சாகணும்னு நினைக்கக்கூடாது.
இந்த மாதிரி ஒரு வளங்கள் எல்லாம் நமக்கு வந்து மனுஷ வாழ்க்கைக்கே ரொம்ப அபாயத்தை தரக்கூடிய வளங்கள். இதெல்லாம் வந்து எதிர்த்து போராடுறாருன்னா கண்டிப்பாக சீமான் தான் அது. சீமான் வந்து இயற்கை சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலை வாய்ப்பு வளர்ச்சியை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. ம் அது அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? நல்லதா? அந்த விஷயம் இப்போ வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு நடுவில் போர் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் எல்பிஜி எல்லாமே தட்டுப்பாடாயிடுச்சு. இன்னைக்கு நிலைமையில என்னுடைய வீட்டில் வந்து கேஸ் இல்லை, என்னுடைய தொழிலுக்கு கேஸ் இல்லை. இன்ன வரைக்கும் நான் வந்து கடையை மூடி வச்சுருக்கேன். அப்படின்ற பட்சத்தில் இயற்கையாக தொழில் செய்யும் போது என்ன ஒரு பெனிஃபிட் நான் அவர் சொல்கிறாரு, ஆடு மாடு பண்ணைகள் அந்த விஷயத்துலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பால் பொருளாதாரம் மேம்படும். அதுக்கப்புறம் பால் சார்ந்த பொருட்கள் அது வந்து அதோட விற்பனை அதிகமாகும். அதை வச்சு நம்ம நல்ல லாபம் ஈட்ட முடியும். அதுவும் இல்லாமல் அதோட கழிவுகள் இருந்துச்சுன்னா பயோகேஸ் மூலயமா இன்றைக்கி இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இன்றைக்கி நிறைய பேர் பாமர மக்கள் வீட்டில் அடுப்பு எரியல அப்படின்ற பட்சத்தில் அந்த பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல. இந்த விஷயம் வந்திருந்தா நல்ல விஷயம் தானே. நிறைய இளைஞர்கள் வந்து விஜய் அவர்களை ஆதரிக்கிறாங்களா? அது நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் வந்து நிறைய வந்து இலவசம் கொடுக்கணும், அதுல நலத்திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாருல, அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ பெருசாக ஆதரிக்கிறாங்க, விஜயை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா சொல்லப்போனால் அவங்களுடைய ஃபேன்ஸ் மட்டும்தான். அவங்களுக்கு வந்து இப்போது அந்த திரைமயக்கம் அதுலேருந்து வெளியே வரவே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, படத்தில் செய்கிற மாதிரியே எல்லா விஷயங்களும் வந்து அவர் வந்து நிஜ அரசியலை செஞ்சிருவார் அப்படின்னு அவங்க வந்து கணிக்கிற விஷயம் வந்து ரொம்ப தப்புன்னு தான் சொல்லுவேன். படத்தில் நடிக்கிறது வேற, அரசியல் வேற. அவர் இவ்வளோ இலவசங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நார்மலாக ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு நகை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தப்புறம் ஒரு பொண்ணு நகை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இப்போவே தமிழ்நாட்டில் கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதல் இடத்துல இருக்கிறது கடனில் வந்து தமிழ்நாடு தான் முதல்ல. இப்போ இந்த கடனை வந்து இவர் எப்படி எடுப்பாரு அப்படின்னு யாரும் வந்து யோசிக்கிறது இல்லை. எல்லாம் இலவசம் இலவசம் இலவசம், ஓகே ஃப்ரீயா தராங்க அப்படின்ற பட்சத்தில் ஓகே அந்த தலைவரை ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு இலவச அவர் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த இலவசத்தை கொடுத்த தொகையை அவர் எங்க இருந்து எடுக்கிறாரு அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து தான் எடுக்கிறாருன்னு மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு தண்ணி வரியிலிருந்து, அதுக்கப்புறம் வீட்டு வரியிலிருந்து, கவர்மெண்ட்டுக்கு செலுத்துகிற எல்லா டேக்ஸுமே இன்னைக்கு எல்லாமே விலை உயர்வு ஏறி போச்சு. அதை பற்றி மக்கள் வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு நாளில் அன்னைக்கு என்ன இலவசம் இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு ஓட்டு செலுத்திட்டு போனால் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு, நான் அவரை பற்றி இதை சொல்ல விரும்பல. அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவரை பற்றி நான் ப்ளேம் பண்ண விரும்பல. அரசியல் களத்தில் இதுக்கு முன்னாடி யார் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரியாரிட்டி வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அரசியல் களத்தில் மக்கள் கூட யார் வந்து நின்று போராடுறாங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஈழத்தமிழத்தை பற்றி ஒரு விஷயம் வந்து நான் பேசணும்னு நினைப்பேன் இந்த இடத்துல. ஈழத்தமிழர்கள் வந்து கஷ்டப்படும் போது அன்னைக்கு நிலைமையில வந்து மனோரமா அவங்க வந்து ஒரு பெண் ஆக்டர், அவங்க ஆக்ட்ரஸ், அவங்க கூட ஒரு தொகையை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு லெவலில் விஜயோட கொடுத்த தொகையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன் நான். அவங்க ரசிகர் மன்றத்துலேருந்து கொடுத்த தொகையும் பற்றி. ஆனால் இன்னைக்கு அளவுலையும் வந்து தமிழர் வந்து படுகொலை செய்யப்பட்டதை பற்றி ஒரு நாள் கூட விஜய் வந்து பேசவே இல்லை. அதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கு நிலைமையில தமிழ்நாட்டை விட்டு ஒரு தமிழன் வெளியே போய் வாழ்றான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு இன்னல்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து யாருக்குமே எதுவுமே தெரியறது கிடையாது. அதனால தமிழுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு சந்தன மரம் வெட்டும் போது ஆந்திரால வந்து தமிழில் வந்து அடிச்சு சாவடிச்சிட்டானுங்க. இன்ன வரைக்கும் அந்த விஷயத்த பேசுறவன் யாரு? இதே கர்நாடகாவில் போனா ஒரு தமிழை பார்டர் தாண்டி போனாலே அவனை அலட்சியமா பேசுறாங்க, கன்னத்துல அடிக்கிறானுங்க. அதை பற்றி பேசுறவன் யாரு? இந்த மாதிரி ஒரு விஷயத்தாவது விஜய் பேசியிருப்பாரா? இலவசம் கொடுத்து மட்டும் மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் அப்படின்னா கண்டிப்பா என்ன பொறுத்த முடியாது. அதுவும் இல்லாம வந்து மக்கள் வாழ்வாதாரம் ரொம்ப வந்து கீழே இறங்கி போயிடுமே தவிர, இலவசத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க, இலவசத்தை பார்த்து விஜய் பின்னாடி போய் மக்கள் வந்து நின்னாங்க அப்படின்னா மக்கள் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கணிப்புல நான் சொல்றேன். நன்றி.